ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட்டு சண்டேவோட வீடியோ தான். மெதுவாக தான் எந்திரிச்சேன். சாணி போட்டு வாசல் துடைச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது டாமி பார்த்துருப்பான். தென் அப்படியே வந்து செகண்ட் டைம் எடுக்கும்போது அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே சோகமாக படுத்துக்குவான். தென் வந்து அன்னூர் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு, போயிட்டு வந்துட்டு மிளகாலாம் கட் பண்ணி மட்டன் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மிளகாய் கட் பண்ணி நல்லா விதை போகிற அளவுக்கு நீட்டமான மிளகாய் தான் கட் பண்ணுவேன். ஆனால் என்ன கிராஸாக கட் பண்ணோம்னா விதையெல்லாம் விழுந்துடும். அதுலேயே கொஞ்சம் விழுந்துருச்சு. இருந்தாலும் திருப்பி தட்டி அருவாமனை வச்சு தட்டி பார்த்தேன், சரி இதாகலை. தென் பெரிய கல் வச்சு தட்டி விட்டுட்டு மிளகாலாம் எடுத்து வச்சாச்சு. இது வந்து இன்றைக்கி சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இது வந்து வீக் ஃபுல்லாக சமைக்கிறதுக்காக டப்பாவில் போட்டு வச்சுட்டேன்னா எனக்கு வந்து டெய்லி செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு தாளித்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு தட்டினது வந்து நல்லா போட்டு நல்லா இதானதுக்கப்புறம் வந்து மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் கட் பண்ணது அது மட்டன் கலவா போட்டுட்டு தென் இது நல்லா இதானதுக்கப்புறம் பொன்னிறமாக இதானதுக்கப்புறம் மட்டன் எடுத்து போட்டு கலக்கி விட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணியே ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு குக்கரில் வந்து மூடி போட்டு விசில் விட்டுருவேன். மஞ்சள் நிறையா போட்டு தான் மட்டன் வாஷ் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் ஆனால் சமைக்கும் போது வந்து மஞ்சள் போட்டு ஆட் பண்ண மாட்டேன், அம்மாவுக்கு பிடிக்காது. ஆனால் வந்து கழுவும் போது நிறையா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போட்டேன்னா எனக்கு அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தாட்டாக நல்லா போட்டு கழுவி எடுத்துருவேன். போட்டு நல்லா விசில் விட்டாச்சு. நிறையா விசில் குக்கரில் தான் ஏன் தாளிப்பேன் அப்படின்னா நல்லா குக் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எவ்வளோ விசில் வேணால் விட்டுக்கலாம். தண்ணியும் நிறைய ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து தண்ணியாக தான் ஊற்றி சாப்பிடுவாங்க அம்மா. அப்புறம் நானும் கொஞ்சம் அப்படி தான் சாப்பிடுவேன். எனக்கு மட்டன் அவ்வளோ பிடிக்காது. ஸோ தண்ணியை ஊற்றி சாப்பிட்ருவேன். அப்புறம் விசில் போட்டு வச்சு விசில்னதுக்கப்புறம் கையோட பக்கத்துலேயே சாப்பாடு வச்சாச்சு. ஏன்னா செம பசி. கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து டைம் ஆகிடுச்சு சாப்பிட்றப்ப. அப்புறம் கையோடு வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி அம்மா வந்து இப்படி தான் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி கேஸ்கெட் எடுத்து வச்சுட்டு குக்கரை அந்த சாதத்தை வந்து இப்படி கலக்கி விடணும்னு சொல்லுவாங்க. பட் வந்து ஓரமெல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி தான் படும். மோஸ்ட்டாக ஒரு டைம் படாது, ஒரு டைம் படும். அது என்ன லாஜிக்னு தெரியல. எல்லாம் அதே மாதிரி எல்லாம் இந்த ரப்பர்லாம் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். திருப்பி சாப்பிட்றப்போ ஒருக்கா எடுத்து பிளேட்டில் 2 பேருக்கும் போட்டுட்டு மட்டன் அம்மாவுக்கு வந்து சாறு மட்டும் ஊற்றிக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் பீஸ் போட்டுவிட்டேன். தென் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சண்டே அப்படி தான், இல்லை சண்டே லஞ்ச் அப்படி தான் முடிஞ்சுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். லைக் ஷேர் பண்ணுங்கள்.